ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ என்னை மனதார ஒருமுறை நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன்னருகில் நான் இருப்பேன் என்பதை என்றுமே மறவாதே. இந்த விடியலும் இனிவரும் விடியலிலும் என்ன செய்ய போகின்றோம், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகின்றோம் என்று வாழ்க்கையை புலம்பிக் கொண்டே ஆரம்பிக்கின்றாய். அதிகமாக குழம்பிக் கொள்ளாதே. உனக்கு எது நல்லது என்று உன் சாயப்பாவுக்கு தெரியும். நிச்சயம் உன் வாழ்க்கை உன்னை வந்தடையும். மகிழ்ச்சி கொள். உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் போராடி வருகின்றேன். உனக்கு எப்போதும் எல்லாவுமாய் நான் இருப்பேன். என்னையே நம்பியிருக்கும் உன்னை எப்படி கைவிடுவேன்? எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை நான் அறிவேன். என் பிள்ளை நீ சுகமாக நல்ல வாழ்வுடன் ஆரோக்கியமாக நீ வாழ வேண்டும். என் பிள்ளை நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் விதியின் வசத்தால் நடக்கவில்லை என்றால் உன் மனம் வருந்தும். அதை பார்க்கும் சக்தி எனக்கில்லை. எப்போதும் கூறுவேன் உன்னிடம், உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ நடக்காதோ என்பதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கான நல்லது மட்டுமே எதுவோ அதை மட்டுமே நடத்தி வைப்பேன். என்னுயிர் நீ, உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது. அளவு பரந்த உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் விசுவாசமும் நம்பிக்கையும் பொறுமையும் இன்று இருப்பது போல் என்றும் இருப்பாய். நீ என் குழந்தை. நம் பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்றது. நீ நினைத்ததை நடத்தி வைப்பேன். நீ என்னிடம் கேட்டதை உன்னிடம் கொண்டு வந்து நான் தருவேன் பிள்ளையே. உனது எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் உன்னை வந்து சேரும். இனிமேல் உனக்கு என்றுமே வெற்றிதான். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்தும் நன்மைக்கே என்பதையும் முழுமையாக நம்பு. சகித்து கொள்ள முயற்சி செய். எனது தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்து விடு. இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் நீ என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள நான் வைத்தேன். நினைத்துப்பார், எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய். ஓடிக்கொண்டே இருந்தாய். கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை. ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய். இதை நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் உன்னை ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டிருக்கிறாய். உன்னை வழிநடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை. நான் இருக்கின்றேன். நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. உனது கர்ம பலங்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு பிள்ளையே. உன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள். துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர எந்நேரமும் நினைத்து புலம்பக்கூடாது. அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு. கவலை மட்டும் படாதே. எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும். எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகின்றேனே என்று வருந்தாதே. நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். தொடர் முயற்சி உன் வாழ்வில் நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும். நீ உன் கடமைகளை சரிவர செய். எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள். உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். வாழ்வில் தோல்வி, அவமதிப்பு, ஏமாற்றங்கள் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலேயே எந்நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது. என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய்.
இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய ஆற்றலையும் தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, தோல்வி, துக்கம், மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும். உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ணமலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கப் போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடி கட்டி உயர்ந்து பறக்கப் போகிறாய். அதன் காலம் வெகு தொலைவில் இல்லை, உனக்கு மிக அருகில் வந்துவிட்டது. என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கின்றேனே. இந்த சாயப்பாவை நம்பு. வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும். இது உன் அப்பாவின் வாக்கு. உன் வாழ்வில் நீ பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது. உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது. உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது, ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது. ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உனது பிடிவாத குணம் தெரிகிறது. அது என்றைக்கு மறைகிறதோ அன்று நீ உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நிச்சயம் நடக்கும். நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக நான் மாற்றுவேன். உன் குடும்ப பொறுப்பை நானே சுமப்பேன். இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன். இனி உனக்கு நல்லதே தான் நடக்கும். வெகு சீக்கிரத்தில் உன் குறிக்கோளை அடையப் போகிறாய். இனி உனக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும். நாளையை எண்ணி கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உன்னை பாதுகாக்கும்படியாக நான் ஏற்கனவே அங்கிருக்கின்றேனே. வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உன்னை தானாக தேடி வரும். இன்றோடு உன் கஷ்ட காலம் முடிந்தது. இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும். வெற்றிகள் உன்னை வந்தடையும். உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்துப் பார். ஏதாவது ஒரு உரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்து கொண்டிருப்பேன். நம் கர்ம விளைகளை தவிர்க்க முடியாது. ஆனால் அதன் வீரியத்தை குறைக்கவே கடவுள் இருக்கிறார். கடவுளை வணங்கிய உடனே எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்றால் சாத்தியமில்லை. இருந்தாலும் பலரின் புலம்பல் அதுதான். நான் பாபாவை இவ்வளவு நாள் கும்பிடுகிறேனே, ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார் என்று நீ கவலைப்படுவது எனக்கு தெரியும். நீ வேண்டியது உனக்கு வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும்படி நான் செய்வேன். அதற்கு நீ நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகும். என் பரிபூர்ண அருளும் ஆசியும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.